ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபார்ம் ஆஃப் லிக். இன்னைக்கு என்ன வீக்லி மோட்டிவேஷன் பார்ப்போம். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபெடப் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஃபெடப் ஆகலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கை வந்து தூண்டி விடும்னு நம்புகிறேன். இன்னைக்கு நாங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ப்ரிப்பரேஷன் சொல்லி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 36 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் இன்ன வரையும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா எம்ஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டான் அப்படின்னா டைம் எவ்வளோ கொடுப்பான் அப்படின்னா மினிமம் வந்து 45 டேஸ் தான் வந்து மேக்ஸிமமே கொடுப்பான். 30 டேஸ்லேருந்து 45 டேஸ் தான் வந்து என்ன பண்ணுவான் கொடுப்பான். ஸோ அந்த 45 டேஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. உங்களோட பொட்டன்சி வந்து வேற எங்கேயே இருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ நம்மள மாதிரி நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ன வரையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல பரவாயில்ல, ப்ரிப்பேர் பண்ணலனாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு முடிவை எடுங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை பிரிண்ட் அவுட் கையில் எடுங்க. சிலபஸை ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக வந்து கையில் வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். ஃபோனில் வந்து சாஃப்ட் காப்பியாகவும் வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ ஃபிசிக்கலாக இருக்கிறதுல டெய்லி மார்க் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி ஏதாவது ஒரு டாபிக் சின்ன டாபிக் தொடணும். அது இல்லாமல் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் போடுவோம். 10 to 15 மினிட்ஸ் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, இல்லை போர் அடிக்கும் போது, சும்மா அந்த ரீல்ஸ் இருக்கிற நேரத்தில் எடுத்து பார்த்தா கூட நமக்கு ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது நீங்கள் 100 டேஸ் போடுவோம். அந்த 100 டேஸில் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 80% மார்க் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் இந்த 100 டேஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக எங்களோட சப்போர்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு 80% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியை வந்து நாங்கள் சிலபஸை வந்து நான் லிங்க் போடுறேன். இப்போ வந்து சப்ஜெக்ட் லிங்க் வந்து போஸ்ட்டாக போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த வீடியோ கீழேயும் நான் வந்து டேக் பண்ணி விட்றேன். நீங்கள் இன்ன வரையும் படிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எடுங்க. இன்னையிலேருந்து சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுங்க. சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு டெய்லி மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த டே 1லேருந்து 36 வரை போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்றத மார்க் பண்ணிட்டு வந்து வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அந்த சிலபஸில் மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இந்த வீடியோவை நான் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து 2 hours ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் அதை எப்படி பண்ணணுன்றது. 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நான் இந்த ஒர்க் போய்கிட்டு ப்ளஸ் 2 hours ஸ்பெண்ட் பண்ணி இதை போட்டுட்ருக்கேன். ஸோ ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எஃபர்ட்டை வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை இமேஜின் பண்ணுங்கள். நான் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டாக ஒரு கோட்டை போட்டு நான் ஒர்க் பண்ணுவேன், கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இன்னைக்குலேருந்து சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா தான் சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு தூங்கக்கூடாது. கண்ணு முன்னாடி நீங்கள் எங்கெல்லாம் திரும்பினா அந்த இடத்துல படுமோ அந்த இடத்துல சிலபஸை வைங்க, புக்கை வைங்க. டெய்லி தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களால் ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ அந்த 100 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 80% மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஓப் வரும். அதுக்கப்புறம் நைக்குங்கிற ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, சார் என்னால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் டிஃபார்ம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து டிஃபார்மோ எம்ஃபார்மோ இல்லை பிஃபார்மோ என்னத்தை படிச்சிருந்தாலும் எல்லாருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது வேறு. நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டாக நம்ம காலேஜில் படிக்கும்போது அது வந்து என்ன சொல்லுவோம், தியரியாக படிச்சிருப்போம். 5 marks 3 marks 10 marks 20 marks படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது வேறு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்டாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நைக்குங்கிற உங்களுக்கு நீங்கள் கேட்டிருந்ததுனால நான் சொல்லிக்கிறேன். சிலபஸை பிரிண்ட் அவுட் நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே டிஃபார்ம் சிலபஸ் தான், ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி படித்தது தான், பெருசாலாம் ஒன்று இருக்க போகிறதில்ல. திரும்ப ரிவைஸ் பண்ணுறோம். ஆனால் படிக்கிற ஸ்டைலை மட்டும் மாற்றிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா சும்மா வளவளம் தியரியாக படிக்காமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். இந்த இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து கொஸ்டின் கேட்பான். ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவு என்னோட எஃபர்ட்டை போட்டு நாங்கள் 2 பேரும் எஃபர்ட்டை போட்டு நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் 100 days ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 36 days வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டோம். இன்னும் ரிமைனிங் வந்து 64 days தான் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம நீங்கள் இன்ன வரையும் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலேயாவது அந்த சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு டெய்லி போடுற வீடியோவை டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த டெய்லி போடுற வீடியோவிலேருந்து ஒரு எம்சிக்யூ மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு 7 days வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 daysலேருந்து ஒரு எம்சிக்யூ மாதிரி ரெடி பண்ணி போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். எம்சிக்யூஸ் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 7 days வந்து நல்ல வீடியோஸை பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு 7 daysல இருக்கிற டாபிக்ஸ்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி போட போகிறோம். ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க.
இந்த சிலபஸை வந்து வீடியோ கீழே லிங்க் பண்ணி விட்றேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணட்டும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 45 டேஸ் தான். 45 டேஸில் நம்ம என்னத்தை படிக்க முடியும், என்னத்தை விட முடியும்? ஒரு டைம் என்ன ரிவைஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு டைம் என்ன திரும்பி பார்க்கலாம். ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சிலருக்கு கிளிக் ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் கிளிக் ஆகுமான்னு தெரியல. நீங்கள் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் உங்கள் மைண்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னையிலேருந்தே புக் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுங்க. சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த சிலபஸ்லேயே எழுதுங்க, நான் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்காக நீங்கள் எஃபர்ட்டை போட ஆரம்பிங்க. ஸோ அதர்வைஸ் இல்லைன்னா இங்கே வந்து சான்ஸே இல்லை. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றது எல்லா மோட்டிவேஷன் வெளியே சொல்லுவேன். சும்மா எடுக்கிறது 10 நாள் படிக்கிறது, 11ஆவது நாள் ரெஸ்ட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டுக்கிறது இல்லை. திரும்ப இதுக்கப்புறம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப புக்கை எடுத்துட்டு நானும் படிக்கிறேன்ற கதையே இருக்கக்கூடாது. படித்தா உன் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஆகணும், இல்லைனா வேஸ்ட்டு, வேறு வேலையை பார்த்துட்டு போகலாமே. இருக்கிற டைம் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது, நமக்கு கிரியேட் பண்ண முடியாது. இருக்கிற டைம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிச்சுட்டு அதுக்கான எஃபர்ட்டை கொடுங்க, முழுமையான எஃபர்ட்டை கொடுத்து ஃபார்மசிஸ்ட் ஆகிட்டு அழகாக நிம்மதியான வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும். நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா உங்களை வந்து ஒரு நல்ல எக்யூப் பண்ணுவோம்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேவா? நீங்கள் கண்டினியூஸாக எங்களுக்கு ஒன்று கொடுக்க வேண்டியது, உங்களுக்கு என்ன சாப்டர்ஸ் வேணுமோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேளுங்க. நாங்கள் அதை எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ட்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு பார்க்குறோம். இப்போ யாரெல்லாம் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களாம் ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. மைண்ட் செட்டை வச்சுட்டு நான் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஆவேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேலே தான் போஸ்டிங் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வேகன்சியுமே 1000க்கு மேலே சாலிட் நிறைய 1000க்கு மேலேயே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அந்த 1000 ஃபார்மசிஸ்ட்டில் எனக்கும் ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் வச்சு படித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணிட்டு போங்க. வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, நான் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு லீவ் பண்ணிட்டு போங்க. அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் இந்த ஃபார்மசி ப்ரொஃபஷனை நம்ம கொண்டு போகிறோம். எல்லாருக்கும் இந்த ஃபார்மசி ப்ரொஃபஷன் வந்து போய் ரீச் ஆகணும். ஓகே, தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் டெய்லி ப்ரிப்பரேஷனில் டெய்லி பாருங்கள். பார்த்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்டாக நீங்கள் ஆகிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். அப்போ பார்ப்போம். தேங்க்யூ.